Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعترت الأظالم بطيب ذكره ورياه الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, மேலும் சலாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் மற்றும் நம்மை சார்ந்த நமது மஹல்லாவை சார்ந்த ஜமாத்தார்கள், நிர்வாகிகள் மற்றும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் எத்தனையோ நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டும் ஏக்கங்களும் தயக்கங்களும் மனதில் கொட்டி கிடந்தும் அந்த நபிமார்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருப்பதே நமக்கு ஒரு பெருமைதான். அப்படி இருந்தும் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்குவது கிடையாது. கற்கள் எல்லாம் ஒரே கற்களாக ஆகிவிடாது, சின்னதா தான் இருக்கும். ஆனா வைர கற்கள் பல காரட்டுகளுக்கு அது மதிப்புடையதாக இருக்கட்டும், பல கோடி விலைகள் அது மாளிகைகளில் விலை போகும். ஆனால் பெரிய கற்களாக இருக்கலாம், அது கூழாங்கல்லாக இருக்கும், ஜல்லிக்கல்லாக இருக்கும், அதற்கு மதிப்புகள் கிடையாது. இதுவும் கல்லுதான் அதுவும் கல்லுதான், கற்கள் என்ற பெயர் கொண்டு இருந்தாலும் ஆனால் இதற்கும் அதற்கும் பல அந்தஸ்துகள் இருக்குது, பல மதிப்புகள் இருக்கிறது. எல்லோரும் மனிதர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்திற்கும் நம்மளுடைய அந்தஸ்திற்கும் எவ்வளவு தூரங்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். நம்மளே சிலர், நம்ம ஜமாத்திலே சிலர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் என்று அவர்களை நாம் குறைச்சி எடை போடுகிறோம். இதுதான் நம்ம நிதர்சன உண்மை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், மேன்மை, முக்கியத்துவம், அவோ எவ்வளோ பெரியவங்க, மகத்துவமானவங்கிறத நம்ம சிந்தித்து புரிந்து விளங்க வேண்டும். லம் யஹ்தலிம் கத்துன் தாஹா முத்லகன் அபதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர் பொதுவா இந்த உலகத்துல வாழ்ந்த பிறந்த எல்லா வாலிப மனிதர்களுக்கும் தூக்கத்துல அந்த ஸ்கலிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நஜீஸ் வெளியாகும். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள், கவிஞர்கள் சொல்கிறார்கள், லம் யஹ்தலிம் கத்துன் தாஹா முத்லகன் அபதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முதல் மரணித்த அந்த தருவாய் வரை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தூக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்கலிதம் என்று சொல்லக்கூடிய அந்த நஜீஸ் வெளியானதே கிடையாது என்பதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எவ்வளவு பரிசுத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் என்பதாக நம்மால் சிந்தித்து பார்க்க முடியும். தூக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை கூட குளிப்பு கடமையானதே இல்லை என்பதாக நம்மால் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஒமா தஸாஅப அஸ்லன் முன்ஹு ஃபீ முதஸ்ஸமனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட, இந்த மஜ்லிஸ்ல யாருமே கை தூக்கிட முடியாது,
யாரு தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கூட கொட்டாவி விடாம இருக்கீங்கன்னு கேட்டா ஒருத்தர்னாலே கை தூக்க முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு பல நிமிடங்கள் நம்ம என்ன செய்யறோம், கொட்டாவிலே நம்மளுடைய வாழ்நாளை கழிக்கிறோம். ஃபஜர் தொழுகையில நமக்கு கொட்டாய் வரும், இஷா தொழுகையில நமக்கு கொட்டாய் வரும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தூக்கங்கள் நமக்கு குறைஞ்சு போச்சுன்னா நமக்கு பல மணி நேரங்கள் கொட்டாய் வரும். ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் வேலை சுமை நமக்கு அதிகமாயிருச்சுன்னு சொன்னா 2-3 வாட்டி நமக்கு என்ன செய்யும், கொட்டாவி வரும். வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கும் போது மாணவர்களுக்கு எல்லாம் கொட்டாய் வரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வரலாற்று அறிஞர்கள் கவிதைகளை சொல்லுவார்கள், ஒமா தஸாஅப அஸ்லன் மின்ஹு ஃபீ மிதஸ் ஸமனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட கொட்டாவி விட்டதில்லை என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தமாக வாழ வைத்திருப்பான் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒமா வகஅத் மின்ஹு துபாபுன் ஃபீ ஜிஸ்மிஹில் ஹஸன். கொட்டாவி மட்டும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமான அந்த உடலிலே ஒரு சின்ன ஈ கூட உட்கார்ந்ததில்லை என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு ஈ கூட அமரலன்னு யாராச்சும் சொல்லிட முடியுமா? கிடையாது. ஆனால் நாம் சொல்லலாம் பெருமையாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் ஒரு ஈ கூட தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அமர்ந்ததே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. விலங்குகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் ஓடோடி நெருங்கி வரும் என்பதாக வரலாறிலே பார்க்க முடியுது. நம்ம நிக்கிறோம், ஒரு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு விலங்குகள் இருக்குது, லைட்டா நம்ம கல்ல தூக்குனாலே அதை நம்மளை பார்த்தாலே என்ன செஞ்சிரும், விரண்டு ஓடிரும். இவன் நம்மளதான் அடிக்க வராங்கிறது அதுக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட கூட வராது. நம்ம லைட்டா அது கிட்ட நம்ம அது கிட்ட போனா அந்த ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் ஓடிரும். ஆனால் எந்த ஒரு விலகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விரண்டு ஓடியதில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசியது என்பதாக வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மான் தன்னுடைய வேடன்ட்ட என்ன செஞ்சிருச்சு, வேட்டைக்காரன்ட்ட மாட்டிக்கிருச்சு. அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீதி என்ன செய்யறாங்க, கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல அந்த மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட பேசுது, யா ரசூலுல்லாஹ், மோசமான வேட்டைக்காரங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு புள்ள குட்டிகள்லாம் இருக்குது, அதுக்கு போய் நான் பால் கொடுக்கணும், நான் இல்லாம அம்மா எங்க தாய் எங்க அப்படின்னு அந்த குட்டிகள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கு யா ரசூலுல்லாஹ். எனவே இந்த வேடன்ட்ட சொல்லி என்னைய காப்பாத்துங்கன்னு பேசும் அளவிற்கு அந்த விலங்குகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே நெருங்கி வந்தது என்று சொன்னால், அந்த விலங்குகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து வைத்திருந்த புரிதல் கூட நமக்கு இல்லை என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட கொட்டாவி விட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் ஒரு ஈ கூட கொசு கூட அமர்ந்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கத்தில் ஒரு முறை கூட குளிப்பு கடமையானதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலங்குகள் எல்லாம் பார்த்தால் விரண்டோடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு தெரிய வருவதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருந்தாலும் மனிதர்களிலே புனிதமானவர்கள். கற்கள் எல்லாம் ஒரே கற்களாக ஆகிவிடாது, எல்லா கற்களும் ஒரே கற்களாக ஆகிவிடாது. வைரக்கல்லுக்கும் கூழாங்கல்லுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. வைரக்கல்லை நம்ம கடல்ல உட்கார்ந்துக்கிட்டு கூழாங்கல்லை எடுத்து கடல்ல வீசுற மாதிரி வைர கற்களையோ நாம் எடுத்து வீசிட மாட்டோம். மாணிக்க கற்கள் எடுத்து வீசிட மாட்டோம். அதுக்குன்னு தனி மதிப்பு அந்தஸ்து இருக்குது. அதை நம்ம கழுத்துல தான் மாட்டுவோம், அதை மோதிரங்களை தான் செஞ்சு போடுவோம். அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர் கிடையாது. அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் மகிமையையும் மேன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலமும் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கவிதையிலே சொல்வார்கள், வலா யுரா அஸரு பௌலின் மின்ஹு ஃபீ அலனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழிவை கூட அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கி வைத்திருந்தான். நம்ம எல்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்தாலே ஸ்மெல் அடிக்கும். ஒரு நாளைக்கு பல முறை அதை கிளீன் பண்ணணும், வாரம் கிளீன் பண்ணணும், மாசம் கிளீன் பண்ணணும். அந்த காலத்துல எல்லாம் பாத்ரூம்ங்கிறது இப்படி பில்டிங்கா இருக்காது, திறந்த வெளியா தான் இருக்கும். ஒரு கூரை போட்டு இருப்பாங்க, அந்த பிளேட்டு கூட இருக்காது. ஒரு குழி தோண்டி அந்த இடத்துல என்ன செய்வாங்க, கழிவுகள் தேங்குற மாதிரி தான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கழிவறைக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்ததும் அடுத்து ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, கழிவறைக்கு போயிட்டு வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே நீங்க சிறுநீர் போனீங்க, நீங்க மலம் கழிக்கிறது போயிட்டு வரேன்ட்டு போனீங்க. ஆனா நீங்க போயிட்டு வந்ததும் எந்த ஒரு அடையாளமுமே இல்லை யா ரசூலுல்லாஹ், ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை யா ரசூலுல்லாஹ், மாறாக கஸ்தூரி மணக்குது யா ரசூலுல்லாஹ்னு ஆச்சரியப்பட்டு ஆயிஷா நாயகி கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நபிமார்களுடைய மலங்கள் எல்லாம் சிறுநீரும் கூட கஸ்தூரியாக மணக்கும். நபிமார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்க என் மீது வைத்திருந்த காதலின் காரணமாக இந்த பூமி இரண்டாக பிளந்து எனது மலக்கழிவுகள் எல்லாம் இந்த பூமி உள்வாங்கிக் கொள்ளும் விதமாக அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியிடம் சொல்லி காண்பிப்பதை நம்மால் வரலாறிலே பார்க்க முடிகிறது. சிந்திக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மலக்கழிவுகளை கூட சிறுநீர்களை கூட அல்லாஹ் கஸ்தூரியாக மணக்க செய்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை உயர்த்தியிருப்பான் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு சிறுநீர் போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வந்து திரும்ப படுத்துட்டாங்க. சிறுநீர் போனது ஒரு சின்ன கொட்டாவச்சில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சிறுநீர் போயிருக்கிறாங்க. இருட்டா இருந்ததுனால அதை கீழே ஊத்துல ஒரு ஓரமா வச்சுட்டு படுத்துட்டாங்க. அன்னைக்கு காலையில எந்திரிச்சதும் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, நான் இருட்டுல நைட்டு எந்திரிச்சேன், சிறுநீர் போன ஒரு கொட்டாச்சில அதை எடுத்து ஒரு ஓரமா ஊத்திருங்கன்னு சொல்லும் போது அந்த மனைவி சிரிக்கிறாங்க. யார சொல்லலாம், கொட்டாச்சி இருந்தது உண்மைதான், அதுல ஏதோ தண்ணி இருந்துச்சு, அது சிறுநீரா, நான் தாகத்துல தண்ணி நினைச்சு அதை குடிச்சிட்டேன் யார சொல்லலாம், அது கஸ்தூரி மாதிரி மணந்துச்சு யார சொல்லலான்னு ஆச்சரியப்பட்டு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் வாய் விட்டு சிரிச்சாங்கிற ஒரு ஹதீஸை நம்மால பார்க்க முடியுது. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அந்த கொட்டாவச்சில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தை தண்ணீர் என்று குடிக்கும் அளவுக்கு அது எந்த துர்நாற்றமும் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு அந்தஸ்துடையவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னொரு நேரத்துல இன்னொரு மனைவி வீட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, வேர்த்து ஊத்துது ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல. அந்த மனைவி அந்த ஒரு கண்ணாடி குடுவை எடுத்து அந்த வேர்வை துளிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சேகரிச்சு வைக்க நேரத்துல ரசூலுல்லாஹ் தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டாங்க. என்னமா செய்யறேன்னு கேட்கும் போது, யார ரசூலுல்லாஹ், இந்த வேர்வை துளிகளை தான் நாங்கள் எல்லாம் கஸ்தூரியாக அத்தராக நறுமணங்களாக பயன்படுத்துகிறோம் என்பதாக அந்த மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி காண்பித்தார்கள். வேர்வையை நம்ம அத்தரா பூச முடியுமா? வேர்வை நாத்து அடிக்குதுன்னா அத்தரே நம்ம போடுறோம், 2 நாளைக்கு மேல சட்டையிலேயே வேர்வை நாத்து வந்துடும். கர்ச்சீஃப்ல உள்ள வேர்வை நாத்தத்தை நம்மளால தாங்க முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் அந்த நேரத்தில் அவருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த வேர்வை துளிகளை சேகரித்து வைத்து அதையே கஸ்தூரிகளாக பூசுவார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அங்க அடையாளங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மை மிக்கவர்களாக மாற்றி வைத்திருக்கிறான் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனா? நம் வேர்வை துளி போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்வை துளியும் ஒன்றாகுமா? நம்ம வேர்வை துளியில கஸ்தூரி வருமா? நம்ம மலஞ்சலங்கள்ல கஸ்தூரி வருமா? நம்மளால கொட்டாய் விடாம இருக்க முடியுமா? நம்ம உடம்புல எந்த ஈ காக்கா கூட ஈ பூச்சி கூட அமர்ந்ததில்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? இதில் எதுக்குமே நம் ஒத்து போக மாட்டோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் மகிமையானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் என்ற ஒன்றே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலே கிடையாது. சிந்திக்க வேண்டும், சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் நிழல்னு ஒன்று இருக்கும். ஆனா சூரியனுக்கு நிழல் இருக்குமா? சூரியனுக்கு என்னைக்காச்சும் நம்ம நிழலை பார்த்துருக்கோமா? கிடையாது. சூரிய ஒளிக்கு கீழே எந்த பொருள்லாம் இருக்குதோ, கட்டிடமா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நிழல் என்பது உண்டு. ஆனால் சூரியனுக்கு நிழல் இருக்கா? கிடையாது. சூரியனுக்கே நிழல் இல்லை என்று சொன்னால் சூரியனுக்கும் சூரியனான அதிக பிரகாசமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி நிழல் இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். இப்போ நிழல்னு ஒன்று இருக்குது, நமக்கு நிழல் இருக்குதுன்னு சொன்னா ரோட்ல நடக்கும் போது சாக்கடையில நம்ம நிழல் படும், யார் யாரோ எச்சி துப்பி வச்ச இடத்துல நம்ம நிழல் படும், யார் யாரோ குப்பை கொட்டி வச்ச இடத்துல நம்ம நிழல் படும், 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒன்னா நடக்கும் போது அவங்களுடைய கால் என் நிழல்ல படும், ஏன் கால் அவங்களுடைய நிழல்ல படும். இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது. ஒரு நிழலுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலுக்கு கூட அவமரியாதை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு நிழலே இல்லாமல் ஆக்கினான். எங்க ரசூலுல்லாஹ்க்கு நிழல் இருந்தா சஹாபாக்களுடைய கால் ரசூலுல்லாஹ்வுடைய நிழல்ல பற்றுமோ, ரசூலுல்லாஹ்வுடைய நிழலை கூட யாரும் மிதிச்சிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு நிழல் இல்லாமல் ஆக்கினான். எங்க ரசூலுல்லாஹ்க்கு நிழல் இருந்தா மற்ற காஃபிர்களுடைய எச்சி எல்லாம் படும் இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய நிழல் பட்டு விடுமோ, அவர்கள் குப்பை கொட்டும் இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய நிழல் பட்டு விடுமோ, அவருடைய சிறுநீர் கழிக்கும் இடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய நிழல் பட்டு விடுமோ என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு நிழலே இல்லை என்பதாக அல்லாஹ் கலாக்கதரை உருவாக்கினான். இப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை மேன்மை மிக்கவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் மண்ணில நடந்தோம்னு சொன்னா காலச்சுலாம் பதியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணில நடந்தா காலச்சு பதியவே பதியாது. மாறாக கற்களிலே நடந்தால் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலச்சு பதியும். காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணிலே நடந்தால் அந்த இடத்திலே காலச்சு பதிந்தால் அது அந்த நாள் அந்த நேரம் மட்டும்தான் இருக்கும், அடுத்த நாள் அது அழிந்து போய்விடும்.
ரசூலுல்லாஹ்வுடைய கால் அச்சு கூட அழியக்கூடாது, அழியாத கற்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் அச்சு பதிய வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் அச்சு மண்ணில பதியாம கல்லில் பாறைகளில் மலைகளில் பதியும் அளவிற்கு அல்லாஹ் வரலாறுகளை மாற்றி அமைத்தான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் அச்சு கூட அழியக்கூடாது அல்லாஹ் நாடினால் ரசூலுல்லாஹ் அழிந்து விட்டார்கள் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், ஹயாத்தாக இருக்கிறார்கள். நாம் சலாம் சொன்னால் அந்த சலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் அந்த சலாமிற்கும் பதில் சலாம் நமக்கும் சொல்லப்படுகிறது என்பதுதான் ஹதீஸ்களில் இருந்து நாம் பார்க்கக்கூடிய உண்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, மகிமையை, மேன்மையை உயர்த்தி வைத்திருக்கிறான். ஆனால் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், அவங்க ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பெரிய ஆளா என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் படிக்க தெரியாத நபி, அவங்க எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதுன்னு அவருடைய அறிவை நாம் குறைச்சி எடை போடுகிறோம். ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் தலைவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மத்துக்கு மட்டும்தான் தலைவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மத்துக்கு மட்டும்தான் தலைவர், மனிதர்களுக்கு மட்டும்தான் தலைவர். எல்லா நபிமார்களும் மனிதர்களுக்கு மட்டும்தான் தலைவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களையும் தாண்டி ஜின்களுக்கும் தலைவர், மலக்குமார்களுக்கும் தலைவர், வானம் பூமி எல்லா படைப்பினங்களுக்கும், உலகத்தில் படைப்பு என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ, உயிரோடு எந்த படைப்பினங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா படைப்பினங்களுக்கும் ரசூலுல்லாஹ் தலைவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதை வச்சு நம்ம எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, பொதுவா ஒரு துறையில நம்ம தலைவரா நியமிக்கப்படுனா அந்த துறை சார்ந்த கல்வி நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்ப நான் ஓதி இருக்கேன், படிச்சிருக்கேன்னா பள்ளியில நான் என்ன செய்வேன், இமாமா தலைவரா நியமிக்கப்படுவேன். படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல இமாமா தலைவரா நியமிக்கப்படுவேன். இப்ப ஆஸ்ட்ரானமில நான் வந்து ஹெட் ஆபீசரா நான் இருக்கேன்னு சொன்னா அந்த படிப்புகளை நம்ம படிக்கணும். நான் விமானம் ஓட்ட முடியாது, பைலட்டுக்கு படிச்சவங்க தான் அந்த துறையில என்ன செய்ய முடியும், தலைவரா நியமிக்க முடியும். கப்பல்ல நான் வந்து தொழிலதிபரா இருக்கணும், கப்பல்ல நான் வந்து கப்பல் ஓட்டனா இருக்கணும்னு சொன்னா அதற்குள்ள படிப்புகளை நாம் படித்தால் மட்டும்தான் அந்த துறையில நான் தலைவரா நியமிக்கப்படுவேன். அப்போ ஃபாரஸ்ட் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு விலங்குகளை பத்தியான கல்விகள், நாலேஜ் அவர் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் அவர் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல பொட்டிக்கடை வச்சிருந்தவரை தூக்கி ஃபாரஸ்ட் ஆபீசரா நம்ம போட மாட்டோம். அப்போ பொதுவா உலகத்தினுடைய நீதி என்னன்னு சொன்னா, எந்த துறைக்கு யார் தலைவரா போக வேண்டும் என்றாலும் அவர் அந்த துறை சார்ந்த கல்வி, நாலேஜ், ஞானங்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவர் அந்த துறை சார்ந்த தலைவராக இருப்பார். இப்ப இதை வச்சு நம்ம சிந்திக்கணும், ரசூலுல்லாஹ் உலகத்துல படைப்புன்னு இருக்கிற எல்லாவற்றிற்கும் தலைவர் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு கடல்ல உள்ள உயிரினங்களுடைய நாலேஜ் இல்லாம அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கடல் வாழ் உயிரினங்களுக்கு எப்படி தலைவராக ஆக்கியிருப்பான்? விலங்குகளுடைய விலங்குகளுடைய ஜுவாலஜி நாலேஜ் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வை எப்படி அல்லாஹ் விலங்குகளுக்கெல்லாம் தலைவராக ஆக்கியிருப்பான்? ஆஸ்ட்ராலஜி, வானவியல் என்று சொல்லக்கூடிய அந்த வானசாஸ்திரங்களை பற்றிய நாலேஜ் இல்லாமல் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை எப்படி வானத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் தலைவனாக ஆக்கியிருப்பான்? மலைகளுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி தலைவனாக ஆக்கியிருப்பான்? ஜின்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி தலைவராக ஆக்கியிருப்பான்? மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி தலைவர் ஆக்கியிருப்பான்? அப்போ ஒட்டுமொத்தத்துக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்று எப்போது நாம் விளங்கி விட்டோமோ அன்றே நமக்கு இதுவும் சேர்ந்து விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கல்வியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரியாத கல்வி ஞானங்களே இல்லை, அவர்களுக்கு அறியாத ஞானங்களே இல்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சயின்ஸ்ல நம்ம பார்க்கிறோம், இப்ப உடம்புல ரத்தம் ஓடுது, ரத்தம் கையில கிழிச்சிருச்சுன்னா ரத்தம் கீழே வந்து சொட்டுது, அது நமக்கு தெரியும். ஓடுறதை நம்மளால உணர முடியுமா? முடியாது. உடம்புக்குள்ள ரத்தம், பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, மாத்திரை போடுறோம், தலை வலிக்குதுன்னா தலையில தான் வலி, ஆனா மாத்திரை போட்டா மாத்திரை வயிற்றுல தானே போகுது. அப்ப தலைவலி சரியா போகுது, இரத்த ஓட்டத்தின் மூலியமாக அந்த மருந்து ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் தலைக்கு ஏறும்போது அந்த தலைவலி என்பது சரியாகிறது. ஒரு இரத்த ஓட்டங்கிறது மருத்துவத்துறை சார்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் இரத்த ஓட்டம் என்பது உடம்புல ஒன்று இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு முன்பதாகவே இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்க, ரத்தம் ஓடுது, அந்த ஓடக்கூடிய ரத்தங்களில் ஷைத்தானும் ஓடுகிறான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்போ ரசூலுல்லாஹ்க்கு எப்படி உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான மருத்துவங்கள் ஞானங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸே சான்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு உப்பு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. பப்பாளி சாப்பிடுங்கனோ, ஆப்பிள் சாப்பிடுங்க, மாதுளை சாப்பிடுங்கன்னு சொல்லல, உப்பு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? உப்பு சாப்பிடும் போது சென்சரிவ் நர்வ் அப்படின்னு ஒரு நரம்பு நம்மளுடைய தொண்டையில இருக்குது. அந்த உப்பு அந்த நரம்புல படும்போது சலேவா அப்படிங்கிற ஒரு இன்சுலின் என்ன செய்யுது? சுரப்பி சுரக்கும். அப்ப அப்படி அந்த ஒரு சுரப்பிங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ள போய் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை செரிமானம் ஆக்கிறதுக்கு இலகுவா இருக்குங்கிறத அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால்தான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உப்பு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ சாப்பாடை ஒரு பக்கம் பார்த்தோம், இன்னொரு பக்கம் சூடான பொருட்களை டீயோ தண்ணியோ ஊதி சாப்பிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள், நம்ம ஊதும் போது நம்ம வாயிலிருந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும்? வெளியாகும். பொதுவாகவே சூடான பொருட்கள் இருந்து H2O அப்படிங்கிற ஒரு ஆசிட் என்ன செய்யும்? வெளியாகும். நம்ம வாயிலிருந்து வெளியாகக்கூடிய CO2வும் அந்த சூடான பொருட்களிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த H2Oவும் ரெண்டுமே சேர்ந்து கார்போனிக் ஆசிட்ங்கிற ஒரு நச்சு வாயுவா மாறுது. இந்த வாயு நம்ம வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த காத்தும் சூடான பொருள்ல இருந்து வரக்கூடிய அந்த காத்தும் எப்போ ஒன்னா மாறி நம்ம வயிற்றுக்குள்ள போகுதோ, நம்ம எந்த பொருளை குடிச்சாலும் அது விஷமா மாறுங்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தெரியாமையா இந்த ஹதீஸை ஏதோ மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஏதோ மூடலா சொல்லிட்டு போனாங்க? எல்லாமே தெரிந்த நபிதான், எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. தேவையான விஷயங்களை மட்டுமே இந்த உம்மத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒட்டுமொத்த கல்வியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் அறிவு ஜீவி, இன்னொரு பக்கம் தந்திரத்தில் அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரசூல்லா மட்டும் இல்ல, ரசூல்லா கூட இருந்த சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திரத்தின் உச்சத்துல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத, எல்லாருமே அறிவில்லாத சஹாபாக்களா தான் அந்த டயத்துல இருந்தாங்க. அட் த டைம் அரேபியன் வாஸ் த மோஸ்ட் டிகிரேடட் ஆஃப் த வேர்ல்ட். அரபியர்களுடைய அந்த காலத்தை பற்றி படிக்கும் போது கொஞ்சம் கூட அறிவு சார்ந்த சிந்தனை இல்லாத அரபிய மக்களாக அந்த காலத்துல இருந்த சஹாபாக்களை எவ்வளவு அறிவு ஜீவியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்து வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு சம்பவமே போதும். ஒரு முறை ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு காலித் இப்னு வலீத் அவங்க தான் பெரிய தளபதியா இருக்கிறாங்க. போர்ல உள்ள பொதுவா போரினுடைய சட்டத்திட்டங்கள் என்னன்னு சொன்னா, தலைவனை போட்டு தள்ளிட்டா அந்த போரே தோத்துரும். நம்ம வேற யார்கிட்டையும் போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. தலைவனுடைய தலையை எடுத்துட்டோம், போர்ல எதிரி டீம் தான் கண்டிப்பா ஜெயிச்சுங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம யார்கிட்டையும் போய் சண்டை போட தேவையில்லை. எதிரி டீம்ல உள்ளவங்களுக்கு தலைவரை பார்த்தாலே ஒரு பயம். காரணம், போர்ல தளபதியா இருக்கிறது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல போருக்கு பேர் போன ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சிங்கிளா நின்று எவ்வளவு பெரிய போரா இருந்தாலும் அதுல ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க, அவ்வளவு வீரமானவங்க, பலமானவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட எதிரி படைகள் எல்லாம் மோதுறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப பயந்து அவங்க தந்திரமா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெள்ளக்கொடியை காட்டி சமாதானம் ஆகுற மாதிரி சமாதானமாகி பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குத்தலான்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்ப வெள்ளக்கொடியை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவங்க எல்லாம் சீக்கிரம் சமாதான கொடி காட்ட மாட்டாங்களே, வெள்ளக்கொடியை காட்டுறாங்களே, சரி என்னதான் போய் கேட்போமேன்ட்டு அவங்கள்ட்ட கேட்கும் போது, எங்க தலைவர் உங்க தலைவர்கிட்ட தனியா பேசணும், யாரும் இல்லாத இடத்துல தனியா சில ரகசியங்களை பேசி சமாதானம் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த திட்டத்தை கேட்கும் போதே ஏதோ சம்திங் பிளான் பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு புரிய வந்துருச்சு. இவங்களும் அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த தலைவர், அந்த போரில் இருக்கக்கூடிய தளபதி ஒரு டேட் சொல்றாரு, ஒரு இடத்த சொல்றாரு. அந்த இடத்துக்கு இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, கரெக்டா போயிட்டாங்க. இப்ப அந்த போரினுடைய தளபதியும் காலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்யறாங்க, ஒன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எதிருக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த எதிரி படையினுடைய எதிரி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, காலிதை நான் தனியா கூப்பிடுவேன், அவர் வரும்போது நீங்க 10 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த குழியை தோண்டி அந்த இடத்துல நீங்க ஒளிஞ்சிருக்கணும். அவர் வந்ததும் நான் கை தட்டுவேன், நீங்க வந்து அவரை ஒரே வெட்டி சாச்சிரன்னு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 10 ஆட்களை ரெடி பண்ணி செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப காலித் ரலியல்லாஹு அன்ஹு தனியா போறாங்க. இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்கிறது இவங்களுக்கு உறுத்துது. அதனால தன்னுடைய சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி அவர் என்னை தனியா கூப்பிட்டுருக்காரு, நீங்க அவர் மேல ஒரு கண் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போய் செக் பண்ணும்போது 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க 10க்கு 20 பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க 10 பேரு, ஆனா அவங்க இருக்கிறத பார்த்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, நம்ம படை தளபதிக்கு ஆபத்து இருக்குது, நீங்க 10 பேர் வாங்கன்னு சொல்லி அந்த 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு அந்த 10 பேரும் வாளை வச்சுக்கிட்டு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்த மாதிரி நிக்கிறாங்க.
அந்த 10 பேருக்கு தெரியாம அந்த 10 பேருக்கு பின்னாடி இன்னொரு 10 பேர் என்ன செய்யறாங்க, வாளை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இவங்க அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க, சத்தமே இல்லாம முடிச்சுட்டாங்க. சத்தம் வந்தா மன்னருக்கு கேட்டுரும், அதனால சத்தமே இல்லாம முடிச்சுட்டு அவங்கள குழியிலேயே புதைச்சிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ் எடுத்து இவங்க போட்டுக்கிட்டாங்க. எதிரியினுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யார் போட்டுக்கிட்டா, காலித் ரலியல்லாஹு அவங்களுடைய அவங்க படையில இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த மன்னர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கை தட்டுறாரு. கை தட்டுறது இந்த 10 சஹாபாக்களும் போயிட்டாங்க. ஆனா அவருக்கு தெரியாது இது நம்ம ஆட்கள் இல்ல, காலிதினுடைய ஆட்கள்னு தெரியாது. ஏன்னா இவங்க ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இப்படி 10 பேருக்கு பின்னாடி 10 பேர் நின்றதோ அவங்க கொலை பண்ணதோ யாருக்கு, அந்த மன்னருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துல காலித் ரலியல்லாஹு அவங்களும் அந்த மன்னர் இருக்கிறாங்க, அவர் கையை தட்டுறாரு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்ப காலித் ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, ஏன்பா சிரிக்கிற, சிரிக்க வேண்டியது நான் தானே, நீ தானே சாக போற, இவங்கெல்லாம் உன்னை போட்டு தள்ள போறாங்க, உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லி நான் நிறைவேற்றுறேன்னு கேட்கும் போது, இவர்கள் எல்லாம் உன் ஆட்கள் கிடையாது என் ஆட்கள் அப்படின்னு சொன்னதும் அந்த 10 சஹாபாக்களும் தன்னுடைய தலையில இருந்த அந்த கேடயத்தை கிளட்டும் போதே அந்த எதிரிக்கு பாதி உசுறு போச்சு. பார்த்தா எல்லாருமே சஹாபாக்கள், எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்கள், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல என்ன செஞ்சிட்டாங்க, உடனே வாளை எடுத்து அந்த எதிரியினுடைய தலையை வீசி அவருடைய தலையை அந்த வாள்ல சொருவி அந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு குதிரையில கொண்டு போய் இப்படி காமிச்சதும் ஒட்டுமொத்த கூட்டமும் விரண்டு ஓடிருச்சு. இப்போ எந்த அளவுக்கு தந்திரங்களா அவங்க செயல்பட்டு இருக்காங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். இந்த தந்திரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போர் துறை சார்ந்த ஒரு தனி படிப்பே இருக்குது. அரபிலையும் சரியா உலக கல்வியிலையும் சரி, போருக்குன்னு உள்ள கலைகள், போர்ல எப்படி நம்ம இருக்கணும், போர்ல எப்படி பண்ணணும், எப்படி எதிரிகளை தோல்வி அடைய செய்யணும். நம்ம மன்னர்களுடைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது போர்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எதிரி படையில யானைகள் இருக்கும், ஆனா இவங்கள்ட்ட யானை இருக்காது, குதிரை தான் இருக்கும். எனவே என்ன செய்வாங்க, குதிரைக்கு குட்டி யானை குட்டியினுடைய தலையை செஞ்சு அந்த குதிரையில மாட்டி விடுவாங்களாம். இப்ப யானை இந்த குட்டி யானையை தாக்காது, ஏன்னா தன்னுடைய இனம் அது குட்டி, தான் குட்டியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையில ஒரு இரக்கத்துல எதிரிகளை எல்லாம் தாக்காது. இப்போ எந்த அளவுக்கு போர்னுடைய தந்திரங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இருந்திருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். போர்னுடைய கல்வி மட்டும் இல்ல, எல்லா கல்வியாக இருக்கட்டும், மருத்துவ கல்வியாக இருக்கட்டும், போர்னுடைய கல்வியாக இருக்கட்டும், என்னவெல்லாம் கல்வி இருக்கிறதோ எல்லா கல்வியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சில நாட்கள்ல நம்ம மேராஜ் சந்திக்க இருக்கிறோம். மேராஜ்னு கேட்டாலே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும். மேராஜா, அது என்ன பெரிய மேராஜ்? ரசூலுல்லாஹ் ஒரே நைட்ல, அதுவும் சில மணி நேரங்கள்ல வானத்துக்கு போயிட்டு வந்தாங்களா? யார்கிட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறீங்க, எப்படி இதெல்லாம் நம்ப முடியும்? இது பாட்டி நிலால வடை சுட்ட கதையால இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? இங்க இருந்து பக்கத்துல உள்ள பண்டாரவாடிக்கு போயிட்டு வரணும்னாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். 7 வானங்கள் 7 பூமியை கடந்து ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரத்துக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிற பல கேள்வி. இதெல்லாம் அறிவால நம்மளால ஒத்து போகவே இல்லையே அப்படிங்கிற பல கேள்வி. அறிவால் நம்மால் ஒத்து போக வைக்க முடியும். அறிவோடு சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் மேராஜ் என்பது 100% உண்மை என்பதை நம்மால் புரிய முடியும். நமக்கெல்லாம் தெரியும், சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஐன்ஸ்டீனுடைய தியரி என்னன்னு சொன்னா, ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடும் என்பதுதான் நம்மளுடைய உலக கல்வியினுடைய தியரி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒளியால் டிராவல் பண்ணும்போது காலம் என்பது தடைபடும். இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் கையில ஒரு டார்ச் லைட் இருக்குது. இப்ப இந்த டார்ச் லைட்டை வச்சு நான் என்ன செய்யறேன், எதிர்த்தாப்புல இந்த உள்ள செவருக்கு நான் டார்ச் ஆன் பண்றேன்னு சொன்னா, ஒரு நொடியில அந்த செவத்துல என்ன செய்யும், என் கையில உள்ள டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் அந்த செவத்துக்கு போகும். இதே இன்னொரு கையில இன்னொரு டார்ச் லைட்டை வச்சிருக்கிறேன், பள்ளியினுடைய வெளியில உள்ள அந்த காம்பவுண்டுக்கு நான் என்ன செய்யறேன், வெளிச்சம் அடிக்கிற மாதிரி பட்டனை ஆன் பண்றேன். இது 1 செகண்ட்ல போனா அது தூரமா தானே இருக்கு, இது பக்கத்துல இருக்குது. இது 1 செகண்ட்ல போனா அது குறைஞ்சது ஒரு 2 செகண்ட்ல போகணும், இல்லைன்னா ஒரு 3 செகண்ட்ல போகணும். ஆனா அப்படி ஆகாது. 2 டார்ச்லயுமே ஒரே நேரத்துல நான் ஆன் பண்ணாலும் சரி, இது பக்கத்துல இருந்தாலும் சரி, அது தூரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பக்கத்துல உள்ள வெளிச்சம் அந்த செவத்துல எவ்வளவு நேரத்துல பிரதிபலிக்குமோ அதே நேரத்துல தான் இந்த தூரத்துல உள்ள வெளிச்சமும் தூரத்துல உள்ள செவத்துலயும் அந்த வெளிச்சம் என்ன செய்யும், பிரதிபலிக்கும். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, நைட் நேரத்துல கரண்ட் போயிருக்கும், டார்ச் வச்சுக்கிட்டே போவோம், வானத்துல தூக்கி இருப்போம், அப்படியே அவ்வளவு தூரத்துக்கு அந்த டார்ச் போகும். வானங்கிறது அவ்வளவு தூரம் இருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் காலையில சூரியன் உதயமாகுது,
சூரியனுக்கும் நமக்கும் அவ்வளவு பல மைல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. சூரியன்ல இருந்து ஒரு பொருள் இந்த பூமிக்கு வரணும்னா 17 வருஷம் ஆகும். ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணி 6:30 சூரியன் உதிச்சதும் அந்த வெளிச்சம் நமக்கு 8 நிமிஷத்துல இந்த பூமியை வந்து அடையுதுன்னு நம்மளால சயின்ஸ்ல பார்க்க முடியுது. அப்போ என்ன விஷயம்னு சொன்னா, ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடுதுங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய சயின்ஸ் தியரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுமா கலக்கல்லாஹு நூர முஹம்மதின், முதலாக நபி என்ற ஒளியை தான் அல்லாஹ் படைத்தான். அனமின் நூரிலா வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வினுடைய நூறால் படைக்கப்பட்டவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லி காண்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் ஒளி கிடையாது. ரசூலுல்லாவை மேராஜுக்கு கூட்டிட்டு போன நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் எந்த வாகனத்துல புராக் என்னும் வாகனத்துல மேராஜுக்கு பிரயாணம் செய்தார்களோ அந்த வாகனம் புராக் என்னும் வாகனமும் ஒளியால் படைக்கப்பட்டது. ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடுகிறது. எனவே ரசூலுல்லாஹ்வால் அவ்வளவு அதிவிரைவாக மேராஜிற்கு சென்று வர முடியும் என்பது சாத்தியம் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம நடந்து போறோம், ஹார்ட் பீட் என்ன செய்யும், ஒரு விதமா துடிக்கும். வேகமா ஓடிட்டு வந்து நின்றோம்னா ஒரு நிமிஷத்துக்கு பல மணி நேரங்கள் என்ன செய்யும், துடிக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியால் பிரயாணம் செய்யறாங்க. ஒளியில டிராவல் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு வேகத்துல டிராவல் பண்ணும்போது அந்த ஹார்ட் அது தாங்காது, அது வெடிச்சு செதறிடும். ரத்தங்கள் எல்லாம் பீச்சிக்கிட்டு வெளியே வர அளவுக்கு ஹார்ட் ஸ்பீடு துடிக்கும் போது அந்த இருதயம் என்பது வெடித்து விடும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இருதயம் வெடிக்கவில்லையா? நமக்கு ஒரு கேள்வி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஷக்கு சதுரு சாணி, இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ்வுடைய இருதயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிளந்து அந்த இருதயத்தை எடுத்து ஜம்ஜம் நீரிலே கழுவினார்கள் என்பதாக பார்க்க முடிகிறது. இப்படி எவ்வளவு விஷயங்களை நாம் மேராஜோடு ஒட்டு போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் குறிப்பாக சுருக்கமாக இன்றைய நாளில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. அவருக்கென்று அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் மகத்துவத்தை மகிமையை மேன்மையும் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரத்திலும் எல்லா நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த சிந்தனைகளை பார்க்கக்கூடிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ரவுலாவிற்கு சென்று பார்க்கக்கூடிய நசீப் அல்லாஹ் தஆலா நமக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.